ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, பிஎன்கே சம்பத் அவர்கள் கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். பொதுவாவே ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டா, வாழ்க்கையில எவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு தெரியறது கடன் பிரச்சனை தான். அதை தாண்டி அவங்களால யோசிக்கவே முடியாது. பாதி வாழ்க்கை, இந்த முழு வாழ்க்கையுமே அந்த கடன் பிரச்சனைக்காக ஓடி ஓடியே வாழ்க்கையை கழிச்சிருவாங்க. இதுக்கு என்னதான் தீர்வுன்னு 1008 தீர்வுகள் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே, கடன் தீர்ந்ததா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. சோ கடன் எப்படி ஒரு மனிதனுக்கு உருவாகுது, அதை தீர்க்கக்கூடிய வழிகள் என்னென்ன, அதே மாதிரி பண வரவு நமக்கு வரணும், அதை வந்தா எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான பதிவு இந்த கடன் தான். கண்டிப்பா. என்னைக்குனா ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடாதா, இந்த வீடியோல மாறிடாதா, இவரோட வீடியோல மாறிடாதா, இந்த குரு பயிற்சியில மாறிடாதா, இந்த சனி பயிற்சியில மாறிடாதான்னு குட்கிராமத்துல ஒருவன் ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வீடியோ பார்ப்பான். புரியுதுங்களா? அப்படி பார்க்கின்ற ஒருவன் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஜெயிக்கணும். ஏதோ ஒரு குட்கிராமத்தில் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இங்கே கொஞ்சம் பேசுகிறோம். இப்போ எனக்குன்னு ஒரு தாரக மந்திரத்தை வச்சுருக்கேன். என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுக்கு இறைவனிடம் சரணாகதி அடையும் போது நிச்சயம் மாறியே தீரும்னு நான் ஒரு பேப்பரில் ஸ்டிக்கரை அடித்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். எழுந்து ஒட்டிக்கிங்க. காலைல எழுந்து ஒன்றே பாருங்கள், என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா, நிச்சயம் மாறியே தீரும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டு. ஏன் கடனை கொடுக்கிறார், ஏன் நோயை கொடுக்கிறார் இறைவன்? ஆனால் இறைவன் ஒன்றும் தெரியாது. நம்ம இறைவன் கிட்ட உட்காந்து தான் பேசணும் இந்த விஷயத்தை. அப்போ கடனை கொடுக்கும் பொழுதுதான் உனக்கு அக்கா யாரு, அண்ணன் யாரு, அப்பா யாரு, நண்பன் யாரு, முதலாளி யாரு என்று உங்களுக்கு அனுபவத்தை பெற முடியும். இந்த அனுபவத்தை நீங்க எங்க கத்துப்பீங்க? இன்னைக்கு லைஃப்ல நிறைய பேர் சொல்றாங்க, லைஃப்ல தோத்துட்டான், ஜெயிச்சு வேஸ்ட்னு சொல்றாங்க. லைஃப்ல தோத்தம் இருக்கான்ல, அவன் கொடுக்குற கைடன்ஸ் 100 பேரை ஜெயிக்க வைக்க முடியும். அவன் ஒரு டிக்ஷனரி மாதிரி, ஒரு லைப்ரரி மாதிரி. லைஃப்ல தோத்தவங்க கிட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்கும். ஆனால் அவனுடைய நாலேஜுக்கு வேல்யூ இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த சமுதாயம் அவனை அங்கீகரிப்பது. அப்போ உங்களுக்கு கடனோ நோயோ வம்போ வழக்கோ இறைவன் கொடுப்பது முதலில் உங்களை உணர வைப்பதற்காக. உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்தால்தான் உண்மை உங்களுக்கு புரியும். வாழ்க்கைனா எதுக்காக வந்திருக்குன்றதே உங்களுக்கு அப்பதான் புரியும். அதனால அதை நாம் நிராகரிக்க கூடாது, வரவேற்க கற்றுக்கணும். சார் எல்லாம் சொல்றது ஈஸி சார், எனக்கு வட்டி கட்ட முடியல, கடன் கட்ட முடியல, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, உயிரே போயிடும் போல அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நிரந்தர தீர்வை கொடுப்பதற்கு தான் இன்றைக்கி நம்ம இங்கே கொஞ்சம் பேசுகிறோம். நிரந்தர தீர்வை நம்ம தரப்போகிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை எதனால வருது, அதை எப்படி தீர்க்க முடியும், பண வரவை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசி விதமா பார்க்கலாம் சார். சரி, அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள். இவங்களோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, எதனால இவங்க அந்த கடன் சுமைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க சார்? தனுசு ராசி ஒரு நெருப்பு ராசி, கடின உழைப்பான ராசி, கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக வரக்கூடிய ராசி, ஊருக்கே உபதேசம் சொல்லும், தான் செய்கிற தப்பை என்றைக்குமே உணராத ராசி. தான் செய்கிற தப்பு ஒரு தனுசு ராசியாச்சும் கூட்டு கேளுங்க, ஆமாம் நான் தப்பு செய்கிறேன்னு ஒத்துக்கவே மாட்டேன். தனுசில் ஒருத்தன் பிறந்தாலே மது மாது சூதுக்கு கண்டிப்பாக அடிமையாகும். நிச்சயமாக அடிமை ஆகணும், அதுதான் கணக்கு. ரெண்டாவது, தனுசில் ஒருத்தன் பிறகுறான்னா தான் தவற என்றைக்குமே ஒத்துக்காத, மற்றவர்கள் மேலே மட்டுமே குறை சொல்கிறான்னா அவன் தனுசு. நான் ஏற்கனவே துலாத்துக்கு சொல்லியிருக்கேன், துலாத்துக்கு குறை சொல்வது மட்டுமே தான் வேலை. ஆனால் இவன் கடுமையாக உழைப்பான், குறையும் சொல்லுவான். இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இவன் துலாம், அந்த தனுசு கொஞ்சம் சூடான ஹாலு, இல்லை எந்த மாற்றமும் இல்லை. தொழிலில் அவ்வளோ சீக்கிரம் முன்னேற முடியாது. மீறி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டா அப்படி ஸ்டாப் ஆகி நின்று சில வருடம் கழித்து தான் மறுபடியும் அடுத்த லெவலுக்கு எங்களால் போக முடியும். ஏக்தமாக ஒரு ஸ்டெப்பாக போக முடியாது இந்த தனுசால். இது தனுசுக்கு விதிக்கப்பட்ட விதி. சரி, இவங்களோட ப்ளஸ் என்ன சார்? தனுசு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் கிங்குன்னு சொல்லலாம். ஷார்ப், வேலையில் ஷார்ப் பண்ணாங்க. அவங்க தொழிலில் ஜெயிக்கிறாங்களான்றது அப்புறப்பட்ட விஷயம். ஆனால் வேலையில் ஷார்ப், ஒரு மந்தமான ஆளுன்னு சொல்ல முடியாது. சுறுசுறுப்பாக இருப்பாங்க, வேலையில் ஆக்டிவான ஒரு பர்சனாக இருப்பாங்க. தனுசை பொறுத்த வரைக்கும் வேலையில் ஒரு ஆக்டிவான, வேலை வந்துட்டா வெள்ளைக்காரன். வாழ்க்கையில் சார், வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்கிட்ட எப்பவுமே ஒரு கருத்து வேறுபாடுகள் தனுசுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் எப்பவுமே இருக்கும், தனுசுக்கு இருக்கும். அது ஏன்னா தனுசு வந்து தான் செய்கிறது மட்டுமே கரெக்டுன்னு நினைக்கிற ஒரு ஆளுன்றதுனால அவங்களுக்கு அமைகிறவங்க கொஞ்சம் பக்குவப்பட்ட ஆளாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி ஓடும், இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை வரும்.
மாத்தி மாத்தி பிரச்சனைகள்ல தான் இருப்பாங்க. ரொம்ப தனுசுக்கு ஜாஸ்தியாக வரும், பார்ட்னருடைய பிரச்சனை ஜாஸ்தியாக வருது தனுசுக்கு. கண்டிப்பா சார். இப்ப இவங்க கடன் பிரச்சனையில போய் மாட்டிக்கிறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கு சார்? தனுசு என்ன பண்ணோன்னா, மது மாது சூது கடுமையான முன்னாடியே சொல்லிட்டேன். நல்ல தரமாக இருக்கும், நல்ல சேவிங்ஸும் இருக்கும். ஆனால் புத்தி மயங்கி தனக்கு தேவையில்லாத இடத்துல எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறது தனுசுக்கு ரொம்ப ஈஸியாகும். இல்லைன்னா கான்ட்ராக்ட் பேஸில் எதனா ஒரு விஷயத்தை எடுத்து நான் பண்ண போகிறேன்னு பண்ணி அந்த விஷயத்தில் ப்ராஃபிட் வராத மாட்டிக்கிறது. இதெல்லாம் இந்த இந்த 2 விஷயத்தில் மேஜராக தனுசு மாட்டிக்கும். இப்போ தனுசு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கார் செகண்ட் ஹேண்ட்ஸ் காசுலாம் வாங்கி சேல் பண்ணுறாங்கன்றங்களே, அவங்களாம் தனுசு ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த செகண்ட் ஹேண்ட் பொருளை வாங்கி விற்கிறேன், இவங்களாம் இப்போ வாங்கும்போது ஒரு ரேட்டுக்கு அவங்க மேலே ஒரு 10,000 ரூபாய் விற்கலான்னு நினைப்பாங்க, கடைசியில் அசல் வந்தால் போகுதுன்னு விற்றுருவாங்க. ஸோ அதெல்லாம் தனுசுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய தனுசு மாட்டுவது நம்ம இயற்கையாக பார்க்க முடியும். இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டாலே ஓரளவுக்கு கடன் சுமை இல்லாம நிம்மதியா இருக்கலாம். பண வரவும் கொஞ்சம் அதிகமாகும். ஆமாம். சரி, இப்ப இவங்க எந்த கோவிலுக்கு போய் வழிபடலாம் சார்? வாழ்க்கை வந்து இன்னும் மேம்பட. இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் கேரளாவில் சூரியநெல்லின்னு ஒரு ஊர், அங்கேருந்து கழுகுமலைன்னு ஒரு ஏரியா இருக்குது. சூரிய உதயத்துக்கு எல்லாம் கன்னியாகுமரி தான் சொல்லுவாங்க. நான் கழுகுமலையை சொல்கிறேன். அப்படியே லைவாக பார்க்கலாம் சூரிய உதயம். அப்படியே சூரியன் அப்படியே பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகும். வாழ்க்கையில் ஒரு வாட்டி நீங்கள் போயிட்டு வாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும், பெரிய முன்னேற்றம் இருக்கும். இங்கேருந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் சூரியநெல்லி போயிடணும். மூணார் போயிட்டு சூரியநெல்லி போயிட்டு சூரியநெல்லியிலிருந்து நீங்கள் மேலே ஜீப்பில் தான் போகணும். பேக் பெயின் இருக்கவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க தயவுசெய்து போகாதீங்க, ரொம்ப கிரிட்டிக்கலான ரோடு. அதனால் கொஞ்சம் அதாவது ரொம்ப சின்ன ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் குழந்தைங்கள கூப்பிட்டு போகாதீங்க. அது பயங்கர ரிஸ்க்கான ஒரு ரோடு. பாறை மேலே தான் வண்டியை போகும். பாறை பெரிய பெரிய பாறை மேலே, பாதை இல்லாமல் பாதையே கிடையாது, பாறை மேலே தான் போகும் வண்டி. பெரிய பெரிய கல் இருக்கும், அது மேலே தான் வண்டியை போகும். சரிங்களா? அந்த கழுகுமலையில் போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க சூரிய உதயத்தை. எந்த தனுசு ராசிக்காரர்களாக இருந்து சூரிய உதயத்தை பார்த்துட்டு வந்தால் மாபெரும் வெற்றி. ஒரு ராசிக்கு உண்டான ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம சொல்லியிருக்கோம். ப்ளஸ்ஸை ஏற்றுக்கிற ஒவ்வொருத்தரும் மைனஸையும் நீங்கள் ஏற்றுக்கணும். அதேமாதிரி இறை வழிபாடு சொல்லியிருக்கோம். இந்த இறை வழிபாடு அப்படின்றது ஏதோ ஒரு ஜோதிடர் யூடியூப்பில் சொன்னார், சும்மா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு யாருன்னா தயவுசெய்து செய்யாதீங்க. கண்மூடித்தனமாக நம்பி சரணாகதியாக நீங்கள் செய்யணும்னு நினச்சா மட்டும் செய்யுங்க. அப்போ தான் அது ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் மாத்திரையை கூட கடமைக்குன்னு போட்டால் நோய் அப்படி தீராது. அது ஆத்மார்த்தமாக அந்த நோய் போயிடும் நம்பி நீங்கள் போகிறதுனால தான் உங்கள் நோய் குணமாகும். நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு பலம் உண்டு. உங்கள் எண்ணமே செயலாகும். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் எடுக்கிறாங்க. தி மேஜிக்னு நிறைய பேர் பேசுகிறாங்க, தி சீக்ரெட்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதோடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுடைய நம்பிக்கை தான் மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸோ அனைவருமே இதை கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தவர்கள் ரிசல்ட்டை நிச்சயமாக நீங்கள் வந்து அடைவீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் சும்மா பேசியிருக்க எல்லா ராசியிலுமே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு ரிசல்ட் நிச்சயமாகும். கண்டிப்பா சார். இப்ப 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு கடவுளை நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கோம். அவங்கள போய் வணங்குங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு. பொதுவா ஒரு கடவுளை வணங்கும் போது கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் இல்லையா சார்? அப்ப எந்த கடவுளை ஒரு பொதுவா ஒரு வணங்குதல்? பொதுவா அனைத்து 12 ராசிக்காரர்களுமே முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய பூசாரிக்கு நீங்கள் ஏதாவது பணமோ அரிசியோ மல்லிகை பொருப்போ வாங்கி கொடுங்க. அதுதான் முதல்ல உங்களுக்கு ஒரு மெயின் கேட்டை திறக்கும். வீட்டில் மெயின் கேட்டை திறந்தால் தானே வீட்டுள்ள போய் கதவு திறக்க முடியும். மெயின் கேட்டை பூட்டிட்டு கதவு திறக்கலான்னு புலம்பக்கூடாதுல்ல. குலதெய்வத்தையும் குலதெய்வ பூசாரியையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதன் பிறகுதான் மற்ற இஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் எல்லாமே. கண்டிப்பா சார். பூசாரியை கவனிச்சாலே போதும், நீங்க மற்ற தெய்வத்தை வணங்கின மாதிரி தான் அப்படின்னு சொல்றீங்க. இப்போது நம்ம சொல்கிற கோவில் எல்லாமே நான் போகாத கோயிலை பற்றி எந்த ஒரு வீடியோலையும் பேசியிருக்க மாட்டேன். நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னு நான் என்னோடய கிளைண்ட் அனுப்பிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிசல்ட்டுக்கு எனக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க. போயிட்டு வந்த உடனே இது நடந்திருக்குன்னு. அதுக்கு பிறகு தான் ஒரு வீடியோலேயே அந்த கோயிலை பற்றி பேசுவேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேச மாட்டீங்க. ஒரு மாத்திரை இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், எப்படி அதை தயாரித்து வெளியிடுறாங்க, முதல்ல தயாரிப்பாங்க, அது ஒருத்தருக்கு கொடுப்பாங்க, அதை சாப்பிட வச்சு அவர் அங்கேயே தங்க வச்சு அவருடைய டெஸ்ட்லாம் எடுத்து அவருக்கு எவ்வளோ சுகர் ஏறி இருக்கு இறங்கியிருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த டோஸையை வெளியிடுவோம். இந்த மாத்திரை சாப்பிட்டு டெஸ்ட்டுக்குன்னே சில பேர் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு லேபே இருக்குது, அதுக்குன்னு ஒரு மருத்துவ முறையே இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெளியேறோம். ஒரு கார் தயாரிக்கிறாங்க, முதல்ல ஆக்சிடென்ட் பண்ணி பார்ப்பான். உள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பொம்மையை வச்சு காரை ரன் பண்ணி ஒரு செவத்தில் அடிக்க விடுவான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் அதை வெளியே விடுவான்.
மக்களுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு எவ்வளோ சேஃப்டி முக்கியம்னு பார்ப்பான். அதுமாரி நம்மளும் சும்மா போகிற போக்கில் ஒரு 4 கோயிலை சொல்லிட்டு போயிட்டு அவங்க பஸ் செலவு பண்ணிவிட்டு லீவு போட்டுட்டு அந்த கோயிலுக்கு போவாங்க ஒரு எதிர்பார்ப்போட. அப்போ அவங்க வாழ்க்கை மாறலன்னா அதுக்கு நம்ம பொறுப்பாயிடும் இல்லையா? அப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது, எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது ரிசல்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அந்த கோயிலை பற்றி நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்க எல்லா கோயிலுக்கும் நான் போன கோயில் தான். எதுவுமே நான் போகாத கோயில் கிடையாது. எல்லா கோயிலையும் ரிசல்ட் தெரிஞ்ச கோயில் தான். அதனால் எல்லாருமே ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திக்கணும்னா முதல்ல உங்கள் குலதெய்வ பூசாரியை கவனித்து விட்டு உங்களுடைய ராசிக்கு நான் சொன்ன கோயிலுக்கு சரணாகதியை நம்பி நீங்கள் பிறந்த கிழமை என்று இல்லை நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று இல்லை என்றால் நீங்கள் பிறந்த திதி என்று பொங்கல். அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம். ஏதாவது ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்துட்டு போகலாம், அதனால வாழ்க்கை மாறும். பெரிய மூன்றும் இருந்தாலும் சரி, ஒருவேளை மூன்றும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா பெரிய லக்கு. பிறந்த கிழமை என்றே உங்கள் நட்சத்திரம் வந்து அன்னைக்கே உங்கள் திதி வந்துச்சுன்னா ஐயோ அந்த நாளெல்லாம் விட்டுறாதீங்க. அதெல்லாம் எப்பயுமே வராது, ரொம்ப ரேரு. வந்துருச்சுன்னா லக்கு, அதெல்லாம் தேடி வச்சுக்கிங்க. நிறைய மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது சார். கடன் பிரச்சனை, இந்த பணம் வரவு அப்படிங்கிறதே பெரிய சாதனையா இருந்தது. என்ன பண்ணா பணம் வரும், எப்படி பண்ணா கடன் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பா இந்த வீடியோ மூலயமா இதை பார்க்குறவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். பொறுமையா நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உட்காந்து இதுதான் பண்ணணும், இந்த கடவுளை தான் கும்பிடணும், இதை கண்மூடித்தனமா பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாறும்னு ரொம்ப பொறுமையா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.